ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடேபிள் பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது சைனீஸ் ஸ்டைல்லே எப்படி செய்யலான்றதான் நான் காமிக்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ், வெங்காயம், குடமிளகா, கருவேப்பிலை, பூண்டு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி. இப்போ முட்டைக்கோஸும் பூண்டும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டோன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகிறதுக்கு வதங்கிறதுக்குள்ளேயும் அது ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் போட்டு நல்லா 1 மினிட் கழிச்சு தான் நம்ம குடமிளகா சேர்க்க போகிறோம். இது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மீடியமில் வச்சு பண்ணுங்கள், ஸ்லோவில் வச்சு பண்ணாதீங்க. இப்போ குடமிளகாவும் ஆனியனும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது க்ரீன் கலர் குடமிளகா தான் அது. நான் கொஞ்ச நாள் இருந்ததால் எங்கள் வீட்டில் இது ரெட்டாக மாறிடுச்சு. க்ரீன் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் அவைலபிளாக இருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், காய்னா சேர்க்குறதோ அது உங்கள் விருப்பம்தான். அப்புறம் ஒரு மூடி சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். அப்புறம் வேக வச்ச சாதம் நான் 90% வேக வச்சுட்டேன். அதை வேக வச்சு தண்ணியெலாம் எடுத்து காய வச்சுருக்கேன். எண்ணெய்லாம் ஊற்றி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக அதை இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேக வச்சுக்காதீங்க சாதத்தை, குழஞ்சிடும். அது கொஞ்சம் நெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆனால் குழஞ்சிருந்தால் நல்லாவே இருக்காது. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் விருப்பமோ சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கப்புறம் ஏன்னா மிளகாய் கூட நான் சேர்க்கலை, வெறும் பெப்பர் தூள் மட்டும்தான் காரத்துக்கு. அதனால் நான் 2 டீஸ்பூன், குட்டி டீஸ்பூனில் நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பட்டாணி சேர்த்தாலும் செம்மையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் சாட் மசாலா, இது கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். அதை டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போது இந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.